ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து அரிசி பருப்பு சாதமும் சேனைக்கிழங்கு வறுவலும் தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்திருக்கேங்க. 1 கப் புழுங்கல் அரிசிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காயவும் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு 3 மிளகாய் வத்தலை சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி 15 சின்ன வெங்காயம் சேர்த்து விடுறேங்க. நெக்ஸ்ட்டு 6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பூண்டை முழுசாகவும் சேர்க்கலாம், கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 துண்டு இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா சிவந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு 2 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது கூடயே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி பழம் நல்லா மசிய வதங்கணுங்க. அந்த அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. நான் 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி சேர்க்குறேங்க. பருப்புக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. நீங்கள் நார்மலாக ரைஸுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வச்சா உதிரியாக வருமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது கூடயே நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்து விடுறேங்க. சேர்த்துட்டு நான் 1 கைப்பிடி அளவு தேங்காய் பழம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரவும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா ஒட்ட நல்லா வடிச்சிட்டு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹையில் வச்சுட்டு அந்த ஸ்டீம் வெளியே வரவும் வெயிட் போட்டுடலாங்க. வெயிட் போட்டுட்டு ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. நான் இப்படி தாங்க நார்மலாக ரைஸ் வைப்பேன். நீங்கள் எப்படி யூஸ்வலாக சாதம் வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு 2 விசில் விட்டாச்சுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க ஓப்பன் பண்ணிட்டோம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஜம்மு நம்மளோட அரிசி பருப்பு சாதம் மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கூட குழையவே இல்லை. இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதம் குழையாமல் தாங்க இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசி பருப்பு சாதம் வந்து குழஞ்சிருச்சுன்னா அது வந்து பருப்பு சாதம் மாதிரி ஆயிருங்க. நார்மலாக நம்ம பருப்பு சாதம்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி குழையாமல் இருந்தால் தாங்க இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸுக்கு தண்ணி வச்சா குழையாமல் வருமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. பருப்பு ரொம்ப குழையல, ஆனால் வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்மளோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம சேனை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டுருங்க. ஆயில் நல்லா காயட்டும். நான் சேனைக்கிழங்கு வந்து 1 கப் சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. அப்போ தான் அந்த அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ இந்த கடாயில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது கூடயே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக அந்த சேனைக்கிழங்கு சிவந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா சிவந்துருச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். நெக்ஸ்ட்டு இது கூடயே 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தாங்க சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருங்க. இது கூடயே 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்தோம்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு சீக்கிரம் வெந்து கிடைக்குங்க. இது கூடயே 10 புதினா இலைகளை சேர்க்குறேங்க. நல்லா மனமாக இருக்கும். பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இடையில எடுத்து கிளறி கொடுத்துட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. இடையில எடுத்து கிளறி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அரிசி பருப்பு சாதமும் சேனைக்கிழங்கு சுக்கா வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சாதமும் சோயா 65 எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தக்காளி சாதம் வந்து குக்கரில் எப்படி அடிப்பிடிக்காமலும் குழையாமலும் செய்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஒரு அகலமான நம்ம பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இன்றைக்கி 1 கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. மீல் மேக்கரை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து விடுறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ளேம் மீடியம் டு ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதுங்க. இப்போ பாருங்கள் அந்த மீல் மேக்கர் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு அளவு நல்லா பெருசாகிடுச்சுங்க. பாருங்க நான் ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா குத்தி பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி வடிகட்டிடுங்க. இப்போ 2லேருந்து 3 கிளாஸ் நல்ல சில்லுன்னு இருக்கிற பச்சை தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ உடனே கை வைக்க முடியாது. இந்த மாதிரி கரண்டி அல்லது பாத்திரத்தில் பேக் சைடில் திருப்பி நல்லா அழுத்தம் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுருங்க. இன்னும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இப்போ கையில் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஒட்ட பிழிஞ்சு தனியாக வச்சுருங்க. தண்ணி இல்லாமல் ஒட்ட பிழிஞ்சாச்சு. இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்த்துக்கூடாதுங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நான் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது ஒரு 5 நிமிஷமாக அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சமாக போட்டு பாருங்கள் இப்போ காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாங்க. உங்கள் பாத்திரத்துக்கு எவ்வளோ பொழுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி கொடுத்துருங்க. பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெயும் அதிக அளவு குடிக்காது. நம்ம ஒட்ட தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கணுங்க. இல்லாட்டி அதிக அளவு எண்ணெய் குடிக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப தேதிக்கும். இப்போ பாருங்கள் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுடலாங்க. பிழிஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நான் இன்றைக்கி 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. நீங்கள் பாசுமதி ரைஸில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த சாப்பாட்டு ரைஸில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ரைஸுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகிட்டு சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமலும் வருங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு அந்த ரைஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக பாசுமதி ரைஸ் 1/2 அன் ஹவர் ஊறணுங்க. அப்போ தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல பெருசாகவும் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும். நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்க்கலைங்க. நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. உங்கள் விருப்பம் தான். இல்லாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நெய்யில் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாங்க. 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 அனாசிப்பு கொத்து, 1 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வந்து எண்ணெயில் நல்லா இறங்குங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் 10லேருந்து ஒரு 12 பூண்டு பல்ல சேர்த்து விடுறேங்க. சேர்த்துட்டு அந்த பூண்டோட நிறம் வந்து லைட்டாக சிவந்து வர அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. இப்போ இது கூடயே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சிவந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் இது கூடயே 2 துண்டு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தட்டி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் விருப்பம் தான். 1 டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நான் 200 கிராம் பாசுமதி ரைஸுக்கு 4 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேங்க. இந்த தக்காளி பழத்தை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க. ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம். அந்த தக்காளியோட இதழ்கள் அங்கனங்கன்னா தெரிகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நான் இது கூடயே கொஞ்சமாக ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்க்குறேங்க. இது முழுக்க ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு ஒரு வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் கருத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும். இல்லாட்டி நம்ம சேர்த்த மசாலாலாம் சட்டுன்னு கறிகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கன்னா இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1 கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையும் சேர்க்குறேங்க. நான் இன்றைக்கி புதினா சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்ட புதினா தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க.
அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் ஓரத்துலேருந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்குறேங்க. எந்த கப்பில் நீங்கள் பாசுமதி ரைஸ் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசியை 30 நிமிஷம் அதாவது அரை மணி நேரம் ஊற வைத்தால் மட்டும்தாங்க நான் சொல்கிற தண்ணியோட அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிருங்க. ஸோ அதனால் பாசுமதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதே கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதாங்க கரெக்டான அளவு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது கூடயே சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்படி சால்ட்டு செக் பண்ணணும்னா, நம்ம தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறச்ச உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணுங்க. அதாவது ஒரு கல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸை சேர்க்கணும். சில பேர் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயிலே ரைஸை போட்டு வதக்குவாங்க. அந்த மாதிரி செஞ்சோம்னா ரைஸ் உடையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ரைஸை சேருங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்ப போட்டு கிளறினிங்கன்னா உடஞ்சிருங்க. அதனால் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுருங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் தானாகவே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க ஓப்பன் பண்ணணும். நீங்களாக தூக்கி விடக்கூடாது. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ ஜம்முன்னு நல்லா கம்மன்னு வாசனையோட நம்மளோட தக்காளி சாதம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமலும் குழையாமலும் நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்குங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக வருங்க. சாதமும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்துருச்சுங்க. நீங்கள் இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற அளவு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சுவையறிந்துட்டு சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.